தாவேகா வேட்பாளர் பிரபு வெற்றி பெற்றிருக்கிறார். அதுவும் அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தோற்கடித்து தாவேகா வேட்பாளர் பிரபு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். சீமானை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் பிரபு வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோல சீர்காழி தொகுதியின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் செந்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தோல்வியை தழுவியிருக்கிறார். சீமானை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் பிரபு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோல சீர்காழி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வன் வெற்றி பெற்றிருக்கிறார். தாவேகா வேட்பாளர் பிரபு வெற்றி பெற்றிருக்கிறார். அதுவும் அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தோற்கடித்து தாவேகா வேட்பாளர் பிரபு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். சீமானை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் பிரபு வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோல சீர்காழி தொகுதியின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் செந்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தோல்வியை தழுவியிருக்கிறார். சீமானை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் பிரபு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோல சீர்காழி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வன் வெற்றி பெற்றிருக்கிறார். தாவேகா வேட்பாளர் பிரபு வெற்றி பெற்றிருக்கிறார். அதுவும் அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தோற்கடித்து தாவேகா வேட்பாளர் பிரபு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். சீமானை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் பிரபு வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோல சீர்காழி தொகுதியின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் செந்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தோல்வியை தழுவியிருக்கிறார். சீமானை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் பிரபு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோல சீர்காழி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வன் வெற்றி பெற்றிருக்கிறார். தாவேகா வேட்பாளர் பிரபு வெற்றி பெற்றிருக்கிறார். அதுவும் அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தோற்கடித்து தாவேகா வேட்பாளர் பிரபு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். சீமானை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் பிரபு வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோல சீர்காழி தொகுதியின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் செந்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தோல்வியை தழுவியிருக்கிறார். சீமானை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் பிரபு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோல சீர்காழி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வன் வெற்றி பெற்றிருக்கிறார்.